திருவனகரே ஈஸ்வரன் கோவில் திருவில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் தொடர்ந்து 25வது ஆண்டு ஐயப்பன் கன்னி பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ஐயப்பனின் திருவுருவப்படத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 18 படிகள் அமைக்கப்பட்டு மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் சிறப்பு அர்ச்சனை செய்து தொடர்ந்து கூட்டு பஜனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விழாவின் நிறைவாக கருப்புசாமி பாடல் 18 படை பாடல் பாடப்பட்டு சுவாமிக்கு அரசுவை உணவு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலய வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகாவிற்குட்பட்ட வடகுபூண்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பெரியாண்டவர் திருக்கோவிலில் திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் திருக்குட நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை புனித தீர்த்தக்குடம் முளைப்பாரி எடுத்து விழா துவங்கிய நிலையில் பல்வேறு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு கலச புறப்பாடு நடைபெற்று பெரியாண்டவர் கோவில் ராஜகோபுரத்திற்கு வேத மந்திரங்கள் ஓத கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலை சுற்றி கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வடகபூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கூடி பெரியாண்டவரின் அருளை பெற்று சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பெரியகோட்டையில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ செல்வ கணபதி மற்றும் ஓம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலானது அமைந்துள்ளது. இந்த கோவிலின் வருஷாபிஷேக விழாவானது நேற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கிராம தெய்வங்களுக்கு கனி வைத்து அனுமதி பெற்று தீர்த்த அழைப்புகள் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று விநாயகர் வழிபாடு, மகா சங்கல்பம், வர்ண வழிபாடு, செல்வ கணபதி மற்றும் தண்டாயுதபாணி சுவாமிகளுக்கு திருக்குடத்திற்குள் எழுந்தருள செய்தல் நிகழ்வு, வேதிக அர்ச்சனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளை புரோகிதர் பாலாஜி தலைமையில் அக்னி குண்டம் வளர்த்து வேதமந்திர நிகழ்வானது நடைபெற்று மகா பூர்ணாகதி மகா தீபாராதனையானது கோமாதாவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடானது நடைபெற்றது. இந்த வருஷாபிஷேக விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக சான்றோர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் சபரிமலை சீசன் என்பதால் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரித்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய பழனிக்கு வந்துள்ளனர். மலையடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவில், ரோப்கா நிலையம், விச் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அதிகப்படியான பக்தர்கள் வருகையால் 3 to 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் மலையேறவும் படிப்பாதை வழியாக கீழ் இறங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலைக்கோவில் மற்றும் கிரிவலம் பாதையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலுக்கு ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷண திருப்பணி வேலைகள் திருக்குறுங்குடி ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்று வருகின்றன. வருகிற 2026 மார்ச் 25 மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் மகா சம்ரோக்ஷணம் நடத்த ஸ்ரீ அழகிய நம்பிராயர் விண்ணப்பம் செய்து வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பிரம்மாண்ட நிகழ்விற்காக கார்த்திகை 29 திங்கட்கிழமை ஏகாதசி திதி சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் இன்று காலை மணி 6:03 7:30 தனுர் லக்கணத்தில் சுவாமி அழகிய நம்பியின் மகா கும்பாபிஷேக நிகழ்வுக்காக கால்நாட்டு வைபவம் நடைபெற்றது. இதற்காக முதலில் திரு ஜி.என். மடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகளிடம் தேங்காய் பெற்று சுவாமி அழகிய நம்பியிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் பிரசாதங்களுடன் யானை முன் செல்ல பந்தக்காலுடன் திருக்கோவில் பிரகாரமாக யாகசாலை அமையும் இடம் வந்தனர். அங்கு புண்ணியாக வாஜனம் செய்து மாலை அணிவித்து பந்தக்காலுக்கு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நவதானியங்கள் பால சேர்ப்பித்து வேத பாராயணம் முழங்க மங்கள இசையுடன் சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்காக கால்நாட்டு வைபவம் நடைபெற்றது. இன்றிலிருந்து திருக்கோவில் கோபுரங்களுக்கு வர்ணம் பூசுதல், கலசங்கள் அமைத்தல்,
உத்தமபட்ச யாகசாலை அமைத்தல், பத்திரிகை அடித்தல் போன்ற திருப்பணிகள் ஜி.எஸ். சுவாமிகள் மேற்பார்வையில் நடைபெறும். ஏற்பாடுகளை திரு ஜி.ஆர். மடம், சுவாமி அழகிய நம்பிராயர் தேவஸ்தானம் மற்றும் டிவிஎஸ் குழுமத்தினர் செய்திருந்தனர். நாராயணியம் என்பது நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் முன்னால் மண்டபத்தில் உட்கார்ந்து குருவாயூரப்பனை ஸ்துதித்து 100 தசகங்களாக 1036 ஸ்லோகங்கள் இயற்றிய திவ்ய காவியம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் நேரில் பேசிக்கொண்டு இயற்றிய காவியம் இது. ஒவ்வொரு ஸ்லோகம் இயற்றி பாடி, குருவாயூரப்பா இது உண்மையா என்று பட்டத்திரி கேட்க, ஆம் என்று குருவாயூரப்பன் தலையாட்டினால் பிறகே அடுத்த ஸ்லோகம் இயற்றுவாராம். சிறப்புகள் வாய்ந்த நாராயணியம் கார்த்திகை 28, கொல்லம் வருஷம் 768 இதே நாளில்தான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி நாராயணியம் முடித்து குருவாயூரப்பன் திருப்பாதங்களை சமர்ப்பித்தார். இந்த நாளை நாராயணிய தினம் என உலகமெங்கும் கொண்டாடுகின்றனர். அதை நினைவு கூறும் விதமாக நெல்லை வண்ணாரப்பேட்டை அபித குஜாம்பாள் மண்டலியினர் நாராயணியம் பாராயணம் சிறப்புற நடத்தினர். மேலும் பெண்கள் அனைவரும் சீர் சுமந்து வந்து கிருஷ்ணன் ராதா கல்யாணம் சிறப்பாக நடத்தினர். வந்திருந்த பக்தர்களுக்கு பாயாசம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பானதாக விளங்கும் நவ திருப்பதி திருத்தலங்கள் தாமிரபரணி நதி கரையோரம் அமைந்துள்ளது. இந்த 9 தலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உரியவையாக விளங்குகின்றன. இங்கு பெருமாளே நவகிரகங்களாக செயல்படுவதால் நவகிரகங்களுக்கென தனியே சன்னதி அமைக்கப்படுவதில்லை. இரட்டை திருப்பதியில் ஸ்ரீ அரவிந்த லோச்சனர் மற்றும் தேவர் பிரான் திருக்கோவில்கள் கேது மற்றும் ராகும்சமாக விளங்குகின்றன. சுவாமி நம்மாழ்வாரால் தாய் தந்தை என அழைக்கப்பட்ட தெற்கு திருக்கோவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ தேவர் பிரான் சன்னதியில் கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா 9:40 மணி முதல் 10:20 மணிக்குள் மகர லக்னத்தில் திருக்கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கொடிப்பட்டம் ஸ்ரீ சக்கர தாழ்வாருடன் சிவலியில் ஊர்வலமாக வந்து முன்னதாக உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேது செந்தாமரை கண்ணன் கொடிமர முன்பாக எழுந்தருள செய்தனர். பின்னர் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் நடைபெற்று புது வஸ்திரம் சாற்றப்பட்டது. பெருமாளுக்கும் கொடிமரத்திற்கும் நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோஷ்டி மரியாதை நடைபெற்றது. இன்றிலிருந்து 11 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை தோளுக்கிணியானில் சுவாமி புறப்பாடு மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் 5ஆம் திருநாள் இரட்டை கருட சேவை போன்றவைகள் நடைபெறுகின்றன. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகேந்திரகிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயர் கோவில் 108 வைணவ தலங்களில் 54வது திவ்ய தேசமாகும். இத்திருத்தலத்தில் பெருமாள் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்க்கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி என்று 5 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இதில் திருக்குறுங்குடி ஊருக்கு மேற்கே நம்பி ஆற்றங்கரையில் திருப்பார்க்கடல் நம்பி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் அருளாசிகளுடன் மூலஸ்தானம் மற்றும் விமான பாலாலயம் விழா நேற்று முன்தினம் 13ஆம் தேதி ஆரம்பமாயிற்று. அதிகாலை சன்னதி நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் காலை சந்தி நடைபெற்றது. பின்னர் நம்பி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது. திருக்கோவில் மகாமண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மங்கள இசையுடன் விஸ்வத் சேன ஆராதனம் நடைபெற்றது. மாலையில் மூலவர் மற்றும் விமான கலாகர்ஷனம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்றது. பாலாலய தினமான நேற்று காலை திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருளியதும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புண்ணிய கலவங்கள் கோவில் பிரகாரமாக வலம் வந்து திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த பாலாலய சன்னதிக்கு எழுந்தருளியதும் அங்கு பாலாலயம் செய்யப்பட்ட உருவங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பாலாலய பெருமாளுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஜி.ஆர். சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி திரு ஜி.ஆர். மடம் மற்றும் அழகிய நம்பிராயர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குத்தாலத்தில் கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று தீர்த்தவாரி உற்சவம் தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடந்தது. உக்த வேதீஸ்வரர், ஓம்காளீஸ்வரர்,
சோழேஸ்வரர், மன்மதீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள் ஆகிய கோவில்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து காவிரி தீர்த்த படித்துறையில் எழுந்துருளினர். அங்கு அஸ்திர தேவருக்கு பால், பன்னீர், தேன், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விதுன் மாலை என்ற அரக்கன் சிவபெருமான் அருளால் சூரியனைப் போல ஒளி படைத்த கிரகமாக மாறியதால் சூரியனால் பூமிக்கு ஒளி வழங்க முடியாமல் போனது. இதையடுத்து சூரிய பகவான் குத்தாலத்தில் தவம் இருந்து சிவபெருமான் அருள் பெற்றார் என்பதன் ஐதீகமாக கடை ஞாயிறு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. இந்த தீர்த்தவாரியில் மக்களின் பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை 5வது சோமவாரத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களால் மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரருக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ஜே நகர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்வசக்தி துர்க்கை கணபதி கோவில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. விழாவை முன்னிட்டு கடந்த கணபதி பூஜை, நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை, மருந்து சாத்துதல், பரிவார மூர்த்திகள், எந்திர ஸ்தாபனம், விசேஷ பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து 3ஆம் கால பூஜையில் விசேஷ சந்தி, திரவிய ஹோமம், யாக பூஜைகள் நடந்தன. 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் யாகசாலை பூஜையிலிருந்து புனித கலசங்களில் தீர்த்தங்கள் எடுத்து செல்லப்பட்டு 10 மணி அளவில் கோவில் விமானங்கள், விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சர்வசக்தி துர்க்கை கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அம்பத்தூர் மண்டலத்தில் தலைவர் கே மூர்த்தி அன்னதானம் வழங்கினார். விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ சர்வசக்தி துர்க்கை கணபதி கும்பாபிஷேக கமிட்டி தலைவர், கமிட்டி உறுப்பினர்கள் செய்திருந்தனர். மேலும் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பெண் ஒருவர் தனது மணி பர்ஸ் தவறவிட்ட நிலையில் அதனை போலீசார் மீட்டு அந்த பெண்ணிடம் ஒப்படைத்தனர். மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் கடைசி திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு இன்று 1008 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத கடைசி திங்கட்கிழமைகள் சோமவார சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதால் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு என கூறப்படுவதுண்டு. மேலும் சோமவார நாட்களில் சிவ தரிசனம் செய்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசிப்பதாலும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், சாரீர ஆரோக்கியம் கிடைக்கும், பிரச்சனைகளை கணவன் மனைவியும் இணைந்து சமாளிக்கும் மனதிடம் உண்டாகும் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஒளிமயமான கார்த்திகை கடைசி திங்கட்கிழமை எனும் சோமவாரம் சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டும் கூடுதலாக இன்று பிரதோஷமும் சேர்ந்துள்ள நிலையில் மதுரை மேலமாசி வீதி இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகம் கொடிமரம் அருகில் உள்ள நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சங்காபிஷேகத்தில் 1008 சங்குகள் லிங்க வடிவில் அடுக்கி வைக்கப்பட்டு அதில் புனித நீர் மற்றும் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதனையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்கிட புனித நீர் குடங்கள் கொண்டும் பூஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சங்குகளில் இருந்த புனித நீர் கொண்டும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் அருகே அனப்பன்பேட்டையில் ஸ்ரீ காரிய சித்தி ஆஞ்சநேயர் கோவில் புதிதாக கட்டப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகதியுடன் தீபாராதனை நடைபெற்று
பின்னர் மேள வாத்தியங்கள் முழங்க கடப்புறப்பாடு நடைபெற்றது. இதில் கடத்தில் புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையார் அணை பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் பாறை குன்றின் மேல் ஸ்ரீ சொரிமுத்தையனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இதுவே சாஸ்தாவின் முதல் திருக்கோவிலாக வணங்கப்படுகின்றது. இத்திருக்கோவிலில் சுவாமி ஐயனார் பூரணா புஷ்கலை தேவியருடன் அருள்பாலிக்கின்றார். மேலும் சங்கிலி பூதத்தார் சுவாமி மற்றும் மொட்டையன் சுவாமி இருவரும் மணிவிழுங்கி மரத்தின் கீழ் வீற்றிருந்து சிறு தெய்வமாகவும் நாட்டார் தெய்வமாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார்கள். இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி ஞாயிறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளாக வந்து தரிசிப்பது வழக்கம். கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் மேலவாசல் சங்கிலி பூதத்தார் சாஸ்தா அம்சமாக புலிமேல் வீற்றிருக்கும் பூதநாத சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் மொட்டையன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டிருந்தது. சுவாமிக்கு நெய்வேத்தியமாக சித்திரானங்கள் பலகார பட்சணங்கள் படைக்கப்பட்டது. நண்பகல் முதல் தொடங்கிய பூஜை, அபிஷேகம், அலங்கார நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் விரதமிருந்து மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பாடல்கள் பாடியும் சாஸ்தாவின் முதல் திருக்கோவிலாக விளங்கும் இங்கிருந்து இருமுடி கட்டி சபரிமலை சென்றனர். சங்கிலி பூதத்தாருக்கு நேர்ச்சையாக பக்தர்கள் சங்கிலியால் தம்மையே அடித்துக் கொண்டு தங்கள் நேர்ச்சி கடனை செலுத்தினர். மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசித்து அருள் பெற்றனர்.